வணக்கம். வணக்கம். இந்த ஸ்கூல் வேன் ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டு அநியாயமாக ஒரு 3 குழந்தைங்க இறந்துருக்கு. அதாவது ஏதோ பேர் ஏதோ சர்மாவோ ஏதோ பங்கஜ் சர்மா. பங்கஜ் சர்மா. மொழி தெரியாதவங்களாம் தூக்கி அங்கே போட்டால் இது அநியாயமாக குழந்தைங்க இறந்து போயிருக்கு. இப்போ எல்லா பிரச்சனைக்கும் மொழி தான் பிரச்சனை ஆயிடுச்சு. அப்படி தான் சொல்கிறாங்க திமுக. பாருங்க, நீங்கள் இதை அணுகும் போது 2 விதமான குற்றச்சாட்டுகளே அணுகும். முதலாவது குற்றச்சாட்டு என்ன? மொழி தெரியாத ஒருத்தரை கொண்டு வந்து நீ கேட் கீப்பராக போட்டது. 2வது குற்றச்சாட்டு என்ன? இந்தியன் ரயில்வே, அதுவும் சதன் ரயில்வே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது என்ன? சதன் ரயில்வே என்ன சொல்கிறாங்கன்னா அந்த டிரைவர் இவரை ஃபோர்ஸ் பண்ணி ஸ்கூலுக்கு டைம் ஆகுது, கொஞ்சம் திறந்து விடு, நான் சீக்கிரமாக போயிடுறேன் அப்படின்ற மாதிரி. அதாவது இப்போ நம்ம பார்க்குறது அந்த நிகழ்வு. அந்த நிகழ்வில் கேட் கீப்பர் ஒன்று சொன்னார், அதுக்கப்புறம் டிரைவர் ஒன்று சொன்னார். டிரைவர் திறக்க சொன்னதா ஒரு குற்றச்சாட்டு, இல்லை அவர் திறந்ததே வச்சுருந்தாது ஒரு குற்றச்சாட்டு. ஆமாம், ரெண்டுமே குற்றச்சாட்டு, விசாரிக்கணும். ஆனால் ஏன் கேள்வி என்ன அப்படின்னா, இந்த 2 குற்றச்சாட்டை வச்சு அரசியல் நகர்த்த முயற்சி பண்ணுறீங்களா, இல்லை தீர்வுக்காக பேசுகிறீங்களா? தீர்வு தான் முக்கியம். தீர்வு. இன்னைக்கு 3 குழந்தை உயிர் போயிடுச்சு. நீங்கள் அந்த வேனில் ஒரு சின்ன பச்சை குழந்தைங்க, ஒரு 30 குழந்தைங்க என்ன ஆயிருக்கும்? கண்டிப்பாக கேட்கவே கஷ்டம், ரொம்ப கஷ்டம். எனவே நீங்கள் என்ன தீர்வுன்னு யோசிக்கணும். இந்த தீர்வை இந்த பகுதி மக்கள், இதே கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லெவல் கிராசிங் இருக்கு, அந்த லெவல் கிராசிங்கை மூட சொல்லி எத்தனை முறை இவங்க மனு கொடுத்து பண்ணிக்கிறீங்க? பல வருஷமா சொல்ற, கிட்டத்தட்ட 5 வருஷமா. இந்த கடந்த 15 வருஷத்துக்கு மேல இந்த லெவல் கிராஸை மூடுங்க, இது பெரிய ஆபத்தா இருக்குது, இதை சரி செஞ்சு கொடுங்க, இதுக்கு மாற்று ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு எம்.கே. ஸ்டாலின் போய் ஊரா போய் ஒரு பொட்டி ஒன்று வச்சு தர, அதான் கிராம சபை, அதுலேயே போட்டாங்க. வந்ததுலேருந்து நீ என்ன பண்ண? முதலாவது கேள்வி. இது ஏன்னா கேட்குற அப்படின்னா, பிரச்சனை அந்த நிகழ்வை மட்டுமே வச்சு இவங்க என்ன பண்ண பார்க்குறாங்க அப்படின்னா, இது ஒரு அரசியல் மயமாக்க பார்க்குறாங்க. அது முக்கியமாக மொழி தான் பிரச்சனை. நானே ஒரு விஷயத்தை ஏற்றுப்பேன். தமிழ்நாட்டில் விளக்கக்கூடிய நபர்களுக்கு, இங்கே இருக்கக்கூடிய அந்தந்த லோக்கல் விளக்கக்கூடிய நபர்களுக்கு அந்தந்த லோக்கல் மொழின்னு ஒன்று தெரியும். கண்டிப்பாக அப்படி நபர்களை தான் நம்ம போடுறது நல்லது. ஆனால் இந்த இடத்துல இன்னொரு லாஜிக்கே சொல்ல முடியும். கேட்டை நேரத்துக்கு ஓப்பன் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறது அவர் வேலை. அவர் வேறு யார்ட்டும் பேச போகிறது கிடையாது. அதற்காக அந்த அந்த குறிப்பிட்ட வேலையில் தமிழ் தெரியாத ஒருத்தர் போடக்கூடாதுன்னு சொல்ல வரல. ஆனால் அந்த குறிப்பிட்ட வேலையில் மொழிக்கு சம்மந்தமே கிடையாது. அந்த வேலையை பார்க்க போகிறாரு. என்னையே கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ரயில்வேல தமிழ் தெரிஞ்ச ஆளுகளும் இருக்க வேண்டியது அவசியம். இது ஒரு போட்டு வச்சுக்கலாம். இந்த குற்றச்சாட்டை ஏற்றுப்போம். ஆனால் நியாயமாக இந்த குற்றச்சாட்டில் எதை பார்க்கணும்னா, லெவல் கிராசிங் ஒன்று இருக்கா? அதாவது இந்தியா முழுவதும் பிஜேபி கவர்மெண்ட் 2014 வரதுக்கு முன்னாடி 30,348 லெவல் கிராசிங் இருந்துச்சு. 30,342 லெவல் கிராசிங். அதாவது நீங்கள் அப்படியே ஏறி கடந்து போவீங்க. சில இடங்களில் கேட் இருக்கும், சில இடங்களில் கேட்டே இருக்காது. அதாவது கிராமங்களில் சில இடங்களில் அவங்களால கடந்து போவாங்க. அந்த மாதிரி ஒத்தடிப்பாங்க, உருவாக்கி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி மேடு அன்மேடு லெவல் கிராஸஸ் இந்தியா முழுவதும் இருக்குது. 30,000 லட்சம். இது ஒவ்வொரு வருஷமும் டார்கெட் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கடந்த 4 வருஷத்தில் மட்டும் 40,000 கோடி மத்திய அரசு ஒதுக்கி இந்த லெவல் கிராஸை க்ளோஸ் பண்ணணும். ஒவ்வொரு வருஷம் ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு 2,400 லட்சம் லெவல் கிராஸை மூடுறாங்க, எலிமினேட் பண்ணுறாங்க. இந்த வேலையை அப்போ மத்திய அரசு பண்ணுது. சதன் ரயில்வே பொறுத்த வரைக்கும் இந்த வேலையை அவங்களும் பண்ணுறாங்க. ரயில்வேல இந்த லெவல் கிராஸ் இருக்கக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. இதுக்கு மாற்று ஏற்பாடு செய்ய நினைக்கிறாங்க. இதை மத்திய அரசு பண்ணுது. இதுதான் அந்த பகுதியோடைய கோரிக்கையை 15 வருஷம் இருக்குது. கடைசியாக ஸ்டாலின் போகும்போது செய்கிறாங்க. இப்போ இந்த லெவல் கிராஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஏன் நடவடிக்கை எடுக்கல? இதுக்கு ஏன் மாற்று ஏற்பாடு பண்ணலை? மாற்று ஏற்பாடு பண்ணலன்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி ஏதோ ஒரு காலத்தில் இந்த பங்கஜ் சர்மாவை போடலாம், நாளைக்கு யார் மீது போடுவீங்க? இந்த நிகழ்வு நீங்கள் தினமும் அந்த பாதை வழியாக எல்லாத்தையும் புள்ளி விவரமாக பேசுவோம். இன்றைக்கி ஆக்சிடென்ட் நடந்தது இல்லையா, அந்த ரயில்வே விழுப்புரம் மயிலாடுதுறை பயணிகள் ரயில் 56,813. இதுதான் ட்ரெயினோட நம்பர். இதுதான் அந்த விபத்தை ஏற்படுத்தின ரயில் வச்சுக்கோங்க. இந்த ரயில் இல்லைன்னா இன்னொரு ரயில் நடத்தும். இந்த இடத்துல ஸ்கூல் பிள்ளை இல்லைன்னா இன்னொரு நிகழ்வு நடக்கும். அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் தீர்வுன்றது எங்கே இருக்குன்னா, நீங்கள் லெவல் கிராஸை மூடும் போது தான் இருக்குது. இதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? கண்டிப்பாக. இந்த லெவல் கிராஸை மூடுறதுக்கு இந்த கவர்மெண்ட் வந்ததுலேருந்து என்ன நடவடிக்கை உங்களால் சொல்ல முடியுமா? இல்லை, அதை பற்றி கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, ரயில்வே மேலே தான் தவறுன்றாங்க. நான் இப்போ ஒன்று சொல்கிறேங்க, லெவல் கிராஸ் இருக்குல்ல, இது பொதுவாக நீங்கள் இந்த ரயில்வே தண்டவாளங்கள் இருக்கு இல்லையா, அதோட 2 பகுதி லேண்டு பெரும்பாலும் தென்னக ரயில்வேக்கு சொந்தம், ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு சொந்தம் வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு லெவல் கிராஸை மூடுறதுக்கு நீங்கள் ஒரு சுரங்கப்பாதை போடுறீங்க, இல்லாட்டி மேலே பிரிட்ஜு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இது 2க்குமே அந்த லேண்டு பத்தாது. அதோட சேர்த்து நிலம் எடுத்து கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை செஞ்சு கொடுக்குறதுக்கு ரயில்வே டிபார்ட்மெண்ட் தயார். எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுமே இதுக்காக முயற்சி எடுக்கிறாங்க. எந்தெந்த இடங்கள்ல லெவல்
ரொம்பவுமே லெவல் கிராஸ் எல்லாமே ஆபத்தானதோ அதையெல்லாம் க்ளோஸ் பண்ணணும். ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் அதை மெஷர் பண்ணுங்க, எந்தெந்த பகுதியில் ஆபத்தானது முடிவு பண்ணுங்க. எடுத்துக்காட்டுக்கு கல்லூரி அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள், பள்ளிக்கூடங்கள் அதிகமாக போகக்கூடிய பகுதிகள் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல அதிகம் முன்னுரிமை கொடுத்து அந்த இடத்த க்ளோஸ் பண்ண சொல்றாங்க. அது மேலடா, அதாவது ஆட்கள் இருக்கக்கூடிய கேட்டா இருக்கலாம், இல்லை ஆட்கள் இல்லாத கேட்டா இருக்கலாம், எதா இருந்தாலும் அது இழுத்து மூடுங்க, அது எலிமினேட் பண்ணி ஆகணும். இது ரயில்வே கடந்த 8 வருஷம் தீவிரமாக பண்றாங்க. நரேந்திர மோடி தலைமையிலான கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் நான் திரும்ப சொல்றேன், ஏன்னா ஒவ்வொரு 4 வருஷத்துக்கு எனக்கு தெரிஞ்சு சும்மா 48,000 58,000 கோடி இது செலவு பண்றாங்க. அப்போ அவங்க தெளிவாக திட்டங்களை போட்டு நகர்த்துறாங்க. ஸ்டேட் கவர்மெண்டோட வேலை என்ன இப்போ சொல்றேன், ஸ்டேட் கவர்மெண்ட் வேலைனா இந்தந்த பகுதிகள்லாம் மிக ஆபத்தான இந்த இடங்கள்ல இந்த மக்களோட கோரிக்கையும் இருக்கு, அந்த இடங்களை இதை எலிமினேட் பண்ணுங்க, இதுக்கு நாங்க எங்கால முடியுமோ இந்த வேலையை நாங்கள் பார்த்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நீங்க வேலைப்படுத்திடுவோம். இதை நீங்க இதுவரைக்கும் கேட்டீங்கன்னா, திமுக அரசு அமைஞ்சதுக்கு அப்புறம் 4 வருஷத்துல இது வரைக்கும் எதுவுமே கிடையாது. ஒரு லெவல் கிராசிங்கை மூடுறதுக்கு இவங்க முக்கியத்துவம் கொடுத்து மத்திய அரசு இவங்க ஒரு பேப்பர் வச்சதே கிடையாது. முதலாவது குற்றச்சாட்டு நான் தெளிவாக சொல்றேன். எனவே இது முதலாவது குற்றவாளி திமுக தான், முதலாவது குற்றவாளி தமிழக அரசு தான். ஃபண்டு வந்து ரயில்வே ஒதுக்கிட்டாங்கன்றீங்க. நான் சொல்றேன், ரயில்வே ஒதுக்குறது ஒரு புகட்டு, அந்த நீங்க சுரங்கப்பாதைகள் அமைக்கிறது, பிரிட்ஜ் அமைக்கிறது அவங்களோடது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு நீங்க ஊடால ஒரு சென்னையில் ஒரு பிரிட்ஜோட பிரச்சனை வந்துச்சு, அதனுடைய அந்த பகுதியில், அதாவது ரயில்வேக்கு சொந்தமான நிலக்கணக்கில் அதுக்கான கட்டுமான பணியை அவங்க பார்த்துருவாங்க. மீதம் இருக்கக்கூடிய பகுதியில் அந்த பிரிட்ஜ் ஏறுறதோ சுரங்கம் பண்ணுறதோ அவங்க பார்த்துருவாங்க. மீதம் அது கனெக்ட் ஆகி முடியுதுல, அது ஸ்டேட் கவர்மெண்டோட நிலத்தில் வந்துடும், அவங்க கையகப்படுத்தணும். இது புரியுதா? ஒட்டு மொத்தமா ஒரே ஆள் பண்றது கிடையாது, இந்த ப்ராஜெக்ட் 2 கவர்மெண்ட் சேர்ந்து பண்றது. அவங்க தீவிரமா இருக்கும்போது நீ எங்கே போன நான் கேட்கிறேன். இதுல தான் சதன் ரயில்வே ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது என்ன குற்றச்சாட்டுனா, நாங்க கடந்த 1.5 வருஷத்துக்கு மேல கேட்டுக்கிட்டு நிலத்தை கொடுக்குறா சுரங்கப்பாதை அமைக்கிறதுக்கு அப்படின்னு, அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறது இல்லை, காதலே வாங்குறது இல்லை அப்படின்னா அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லு. ஓ, அதை தான் இந்த ரயில்வே பயணியர் சங்கம் கூட சொல்லியிருக்காங்க போல. ஆமா, அவங்க தெளிவா சொல்றாங்க. நீங்க இது இன்னும் நீங்க தெளிவா கேட்டு வச்சுக்கோங்க, நிறைய தகவல் வெளியே வரும். இவங்க 4 வருஷத்துல எதுவுமே பண்ணல, இவங்களுக்கு கொஞ்சமா அக்கறை வச்சுக்கோங்க, அதுல கவனம் செலுத்த விட்டு நேரா ஒட்டுமொத்த விவகாரத்தையும் பங்கஜ சர்மா திருட்டாங்க. ஹிந்தி தாங்க பிரச்சனை. ஹிந்தி பிரச்சனையா உன்னுடைய ஆட்சி திறமையின்மை பிரச்சனையா, ஹிந்தி பிரச்சனையா இல்ல நீ அக்கறை இல்லாம இருக்கிறது பிரச்சனையா, ஹிந்தி பிரச்சனையா கலைஞருக்கு ஊர் ஊரா நின்று செலவு இருந்துட்டு தெரியுதையே, அதுல ஒரு 10% அக்கறை காட்டி இந்த லெவல் கிராஸ் மூடுன்னு நினைச்சிருந்தா பிரச்சனையா? நீ ஓம் பிள்ளை போயிட்டு வந்தா இதெல்லாம் செய்தியா? நான் என்கே ஸ்டாலின் கேட்கிறேன், அந்த குடும்பத்தை கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளைய போயிட்டு வந்துச்சு வச்சுக்கவேன், இது மாதிரி போயிட்டு வரட்டும் தினமும் அப்படின்னு இந்த ஆபத்தில் விடுவீங்களா? அப்போ ஊராம் பிள்ளைனா உங்களுக்கு அவளுக்கு ஈஸியா தெரியுது. அது இறந்ததுமே வேகமா தாம்பக்கட்டு குற்றச்சாட்டு அறிவிக்கிறதுக்கு ஆளுக்கு 5 லட்சம் இது ஒன்று வச்சிருக்கீங்க, எடுத்து வச்சுட்டு இதுக்கெல்லாம் கொடுத்து முடிச்சு விட்ருவோம் பிள்ளைகளை. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அந்த ஆக்ஷன் நடந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே, அவங்க மருத்துவமனையில் பத்திரிகையாளர் தினத்தந்தி போன்ற பல பத்திரிகைகள்லாம் போய் கேட்கும்போது இல்லை இது திறந்தே தான் இருந்தது. அந்த குழந்தைகளுக்கு இது திரும்ப சொல்கிறேன், குழந்தைகள் அவங்க அவர் கேட்டாரா இவர் கேட்டாரா அந்த கம்யூனிகேஷன் தெரியாது. கேட்டால் திறந்து இருந்துச்சு, அம்மா திறந்து இருந்துச்சு, திறக்காத விட பஸ்ஸு போகும். குழந்தைகள்கிட்ட போய் என்ன கேட்குறீங்க நீங்கள், திறந்து இருந்துச்சா? அம்மா திறந்து இருந்துச்சு, திறந்து தான் சொல்லுவோம். இவர் திறக்க சொன்னார், அவர் திறக்க மாட்டேங்கிறார், அதே சொல்லுவாங்க. அந்த குழந்தைகள்கிட்ட போய் நீ என்கொயரி வச்சதே தப்பு. நீ என்கொயரி வைக்க வேண்டியது இவங்க 2 பேர்த்தையும், அங்கே என்னுடைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும், தினமும் என்னவா நடக்குது. எனவே இதில் குழந்தைகள்கிட்ட போய் பேட்டி இருக்கிறது ஒரு முட்டாள்தனமான விஷயம். அந்த குழந்தைகளை போய் நீ குழப்பற முயற்சி பண்ணுற, அதை வச்சு நீ அரசியல் பண்ண முயற்சி பண்ணுற. என்ன வளர்த்துருக்கோம் திமுக என்ன பண்ணிப்பானா, எல்லா நியூஸ் சேனல் போயின்னா அந்த குழந்தைகள்கிட்ட பேட்டி எடுக்கின்றிருப்பாங்க. ஏன்னா எமோஷனல் தூண்டி விடலாம் பாருங்க, ஓன் தப்ப மறைக்கிறதுக்கு நீ குழந்தைய பயன்படுத்துற. ஈரான்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது வந்து நாங்க தான் கூப்பிட்டு வந்தோம், அதுகளையே வச்சு திரிப்பாங்க நீங்க. இதுல சொல்ல வேண்டிய அரசியல. எனவே இப்போ என்னன்னா அந்த குழந்தைகளை வச்சு அரசியல் பண்ண முயற்சி பண்றாங்க. முதல் பங்கஜ சர்மா எடுத்தானுங்க, அப்புறம் மொழி எடுத்தானுங்க, அதுக்கப்புறம் நாங்க துறக்க சொல்ல அவரும் துறக்க சொன்னா சொல்றாங்க. இது என்கொயரி நடக்கட்டும், ஓன் தப்பு என்ன, இது ஒரு பிரச்சனையா இல்லை? அந்த மக்கள் அங்கே இருக்கிற மக்கள் பேட்டி கொடுக்கும்போது முதல்ல போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க, அந்த ஆளை போட்டு செம அடி அடிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் காவல்துறையை வந்து மீட்டுட்டு இருக்காங்க. அவங்களும் என்ன சொன்னாங்க, நாங்கள் பல வருஷமாக வந்து கலெக்டர்கிட்ட போய் நாங்கள் முறையிடுறோம், மனு கொடுக்குறோம். இப்போ மக்களும் சொல்றாங்க, மக்கள் மனு கொடுத்துக்கின்றாங்க, அவர் ஸ்டாலின்ட்டே கொடுத்துன்றாங்க. இன்னொரு படி என்ன சொல்லுது, சதன் ரயில்வே நாங்க 1.5 வருஷமா ட்ரை பண்ணிருக்கோம், ஃபண்டே நாங்கள் ஒதுக்கிட்டோம். அப்போ நீ அதுக்கு அனுமதி கொடுக்காம இருக்க? இதுவே ஒரு கலைஞர் சிலை வைக்கிறதுக்கு, கருணாநிதி சிலை வைக்கிறதுக்கு இவங்க உடனே அனுமதி கொடுக்குறாங்க. இதுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கல? இவங்க முக்கியத்துவத்தை எங்கேன்னு கவனிங்க. நான் சொல்றேன், அதான் சொல்றேன். எம்கே ஸ்டாலின் கவர்மெண்ட் வெள்ளை அறிக்கையோட சொல்லுங்க, நான் தர புள்ளி விவரத்தை, எத்தனை லெவல் கிராஸை வந்ததுக்கு அப்புறம் மூடுறதுக்கு முயற்சி பண்ணாங்க, எங்கெங்கே மூடு பண்ணாங்க, எந்தெந்த ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி அக்கறை செயல்படுச்சு, நீ எந்த அக்கறை இல்லாமல் செயல்படுற. நான் சொல்றேன், அப்போ இது கரெக்டான விதத்தில் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் தீர்வு கொடுக்குமா,
இல்லாட்டி இதை ஹிந்தி பிரச்சனையாக கொண்டு போகிறதுல தீர்வு கொடுக்குமா? நான் அகைன் சொல்கிறேன், மொழி தெரியாத நபர்கள் இங்கே வந்து இருக்கல, எனக்கு ஈடுபாடு கிடையாது. மொழி அந்தந்த மொழி தெரிஞ்ச நபர்கள் அங்கே வேலை பார்க்குற நியாயமானது இந்த மாதிரி சர்வீஸ் செக்டாரில், அதில் நான் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இது அது சம்மந்தப்பட்ட பிரச்சனையே கிடையாது. கேட்டை இழுத்து மூட, நேரத்துக்கு இழுத்து மூட போகிறேன், இல்லாட்டி ஓப்பன் பண்ணி போகிறேன், அதுக்கு லாங்குவேஜ் ஓகே, அதுக்கு லாங்குவேஜ் இல்லாமல் லாங்குவேஜ் போட்டுக்கோ. ஆனால் பிரச்சனை அது இல்லைடா. பிரச்சனை எது? திமுக கண்ட கேட்கணும், எதுடா பிரச்சனை? பிரச்சனை நீ லெவல் கிராஸை மூடுறதுக்கு என்ன நீ முயற்சி பண்ண? அவன் சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் யாரு? சதன் ரயில்வே ஸ்டேட்மெண்ட் கொடுத்தால, நான் இழுத்து மூடுறதுக்கு இந்த செம்மங்குப்பம் ஏரியாவில் இருக்கக்கூடிய லெவல் கிராஸ் இழுத்து மூடுறதுக்கு நான் நிதி ஒதுக்குனேன், உன்ட்ட அனுமதி கேட்டேன், நீ அனுமதி கொடுக்க, நீ பதில் சொல்லு. நீ பதில் சொல்லும்போது என்ன சொல்ற? செம்மங்குப்பம்னு சொல்லக்கூடாது. தமிழகம் முழுவதுடைய லெவல் கிராஸஸ் எத்தனை, அதில் மேட் எத்தனை, அன்மேட் எத்தனை, அதாவது ஆட்கள் இருந்ததை பராமரிக்க எத்தனை பேர், ஆட்கள் இல்லாமல் பராமரிக்கலாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் எத்தனை பேர், இது எத்தனை இழுத்து முறுக்கு நீ முயற்சி பண்ண, இதெல்லாம் கேள்வி கேட்குறோம். இங்கே என்னுடைய செய்தி உங்களோட முதல் கேள்வி அதுவாக இருக்கணும். ஏன் நேராக ஹிந்திக்கு போகிறாங்க? நேராக எதுக்கு குழந்தைட்டு போகிற? குழந்தைக்குன்னா லெவல் கிராஸ் தெரியும். நீ செய்தி நடத்துறியா இல்லாட்டி அறிவாலயத்தில் உட்காந்து ஏதாவது காசு வாங்கி தின்னுட்டு வாழ்றியா? நான் கேட்குறேன். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது அந்த கேட் கீப்பர் அண்ட் டிரைவர் இல்லை அரசாங்கம் இப்படியே சொல்கிறோம், இதில் இந்த ஸ்கூலோட நிர்வாகத்தோட திறமையின்மை பற்றி எதுவுமே இல்லைன்னு சொல்கிறீங்களா? இல்லை, இது என்னன்னா எல்லாமே ஸ்கூல் ஒரே டயத்தில் ஓப்பன் பண்ணுறீங்க. இப்போ என் சம்பவமே, இப்போ நான் என்னோட குழந்தை ட்ராப் பண்ண போகிறேன், என் பொண்ணை ட்ராப் பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா என் வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் வேகமாக போயிடுவேன். ஆனால் அந்த கிட்ட போகிற நேரத்தில் அங்கேருந்து போகிறதுக்கு 10 நிமிஷம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வேனு 2-3 தான் இருக்கும். இந்த காருங்க இருக்கும் பாருங்கள், அந்த காரில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, ஆனால் பெண்ணு ஒரு பொண்ணு குழந்தை இருக்கும், ஆனால் ஒரு கார் இருக்கும், அந்த கார் தான் ஃபுல்லாக அடிச்சிட்டு. இது வந்து அர்பன் ஏரியாவில் இருக்கிற பிரச்சனை. எல்லா போட்டு பிரச்சனை வச்சுக்குவேன். என்ன கேட்டால் டிரான்ஸ்போர்ட் மோடு மொத்தமாக காமனாக யூனிஃபார்ம் மாதிரி அதையும் ஆக்கி விட்டுறணும். எல்லா பேரும் ஒரே போகணும். அதே நேரம் பலர் வேற ஒரு வேனை செலக்ட் பண்ணுறதுக்கு காரணமே, அதாவது பள்ளிகள் கொடுக்கக்கூடிய பேருந்தை பயன்படுத்தாமல் இல்லை வேனை பயன்படுத்தாமல் வேற போட்டு போகிறக்கான அதோடைய காஸ்ட் அதிகமாக இருக்குது, அதில் கொஞ்சம் கறக்குறாங்கன்றது. எனவே இதெல்லாம் ஒழுங்குமுறைப்படுத்தி என்ன பண்ணணும், எல்லாம் ஒரே டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணு. அப்படின்னா இந்த சிக்கல் வராது. இது எல்லாமே இந்த லெவல் கிளாஸ் இன்னைக்கு நடந்த ஆக்சிடென்ட் இல்லை, அதற்காக பெரிய காரணங்கள் கிடையாது. இதில் முக்கியமான காரணமே இந்த லெவல் கிராஸை மூடுறதுக்கு திமுக கவர்மெண்ட் எந்த விதத்தில் ஒத்துழைப்பு கொடுக்கல, எந்த விதத்தில் அக்கறையே படலை. அதுதான் இன்னைக்கு 3 குழந்தைகள் உயிர் போனது காரணம். ஒருவேளை இதில் 30 குழந்தை போயிருந்து பச்சை குழந்தைன்னு வச்சுக்கவேன், நினச்சி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கும். ஆனால் அதையும் இவங்க தான் தப்பை உணர்ந்து தப்பை திருத்துன்னு ஒரு கவர்மெண்ட் இருக்கும். தப்பை உணராமையும் திருத்தாமையும் அதை எப்படி வேறு விதமாக அரசியல் பண்ணலாம், அதில் கொண்டு வந்து எப்படி மொழியை சேர்க்கலாம், அந்த மொழியை வச்சு எப்படி மக்களை குழப்பலாம், அதுக்கு குழந்தைகளை எப்படி பயன்படுத்தலாம், அப்படி ஒரு கீழ்த்தரமான கவர்மெண்ட் யோசிச்சுன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு தீர்வு எதுவும் கிடைக்காது. இன்றைக்கி 3 குழந்தை, நாளைக்கு 30 குழந்தை நம்ம எப்போது எண்ணிக்கிற வேண்டியதான். இவங்க நம்மளை முட்டாளாக்கி அரசியல் பண்ணிட்டு இருப்பாங்க. எனவே இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்குமே காரணம் லெவல் கிராஸை தமிழகம் முழுவதும் முக்கியமான லெவல் கிராஸிங்க, அதுவும் முக்கியமாக ட்ரெயின் கடந்து போகக்கூடிய பாதைகள் இருக்கக்கூடிய மிக முக்கியமான லெவல் கிராஸ் எல்லாத்தையுமே மூடுறதுக்கு முக்கியத்துவம் திமுக கவர்மெண்ட் கொடுக்காதான் காரணம். அதுக்கு சதன் ரயில்வே கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணியும் அதை தட்டி கழிச்சிட்டு வாழ்றான் பாருங்க. இவன் தான் இந்த ராஸ்கல் திமுக கவர்மெண்ட் தான் முழுக்க எல்லா விதத்துலையும் காரணம்.